நான் அந்தந்த நாட்டு கரன்சிக்கே நம்ம பெட்ரோல் கொடுக்கலாங்கிற முடிவு வந்த போது தான் பெட்ரோலுடைய விலையை நிர்ணயிக்கிற உரிமையை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்க ஊர்தான் அந்த கிணறு இருக்குது, அரபு நாடுகள்ல தான் அந்த கிணறு இருக்குது. அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை எடுக்கிற உரிமையை வந்து அமெரிக்காக்காரன் வச்சிருந்தாங்க. அதை ஒழிச்சு கட்டது சதாம் ஹுசேன். அதனால சதாம் ஹுசேன் கொண்டு விட்டாங்க. எத்தனை முஸ்லீம் நாடுகள் வந்து சதாம் ஹுசேனுக்கு சப்போர்ட்டா நின்னாங்க? போனா போது பேசாம. இன்னைக்கு ஈரானுக்கு வந்து இருக்குது. முஸ்லீம் நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்து எதிர்த்து நின்னாக்கா ட்ரம்பால் என்ன பண்ண முடியும்? பொருளாதார தடை விதிக்க முடியும். அமெரிக்காவில் உள்ள அதனுடைய இயற்கை வளங்களை பயன்படுத்தினாக்கா அமெரிக்கா இன்னொரு நாட்டை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அது வந்து பண்ண மாட்டேங்குது? அவனுக்கு அது அமெரிக்காவில் வந்து கலிபோர்னியா பாலைவனத்துல எல்லாம், அரிசோனா டெசர்ட்ல எல்லாம் நிறைய எண்ணெய் இருக்குதுங்க. டெக்சாஸ் போன்ற இடங்கள்ல நிறைய பெட்ரோல் இருக்கு. அதை எடுக்காம வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகள்ல இருக்கிற எண்ணெயும் புடுங்கிக்கிட்டு எண்ணெய் பெட்ரோல் இருக்கிற ஒரே நாடு அமெரிக்கான்னு பண்ணிக்கிட்டாக்க எல்லாரும் கிட்ட தூங்கணும்னு குக்கத்தொழில பண்ண வைக்கிற கதை தான். அந்த ஏகாதிபத்தியத்தை ஒழிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு இவ்வளவு நாள் இவ்வளவு வருஷங்களா செய்யாம இருந்த ஒரு விஷயத்த வளர்ந்த எல்லா நாடுகளும் செய்ய ஆரம்பிச்சிருச்சு.